ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. தை மாதம் அப்படின்னாலே சிறப்புக்குரிய மாதம். இதுலேயும் தை மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான நாள் தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு நல்ல மாதம். பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு கருதப்படுது. இந்த தைப்பூச தினம் அப்படின்றது உலகம் தோன்றிய தினம் அப்படின்னும் கூட கருதப்படுது. தைப்பூச திருநாள் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமான மனசார வேண்டி அன்றைய தினம் முழுக்க சாப்பிடாம விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறவங்களுக்கு கேட்ட வரம் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் கைமேல பலன் கொடுப்பார் அப்படின்றது ஐதீகம். இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதோடு கூட உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் இருக்கும் இல்லையா, அந்த படத்துக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள். இந்த தீப முறை நீங்கள் விரதம் இருந்தாலும் செய்யலாம், விரதம் இல்லைன்னாலும் அவங்களும் செய்யலாம். உங்களுக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேண்டுதலை மனசார வேண்டிட்டு முருகப்பெருமான் ஃபோட்டோக்கு முன்னாடி 6 வெற்றிலைகள் நட்சத்திர வடிவத்தில் நீங்கள் வைங்க. 6 வெற்றிலைகளை வச்சு அந்த வெற்றிலைகள் மேலே நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அது மேலே நீங்கள் அகல் தீபம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் 6 திரி சிகப்பு திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இல்லைன்னா வெள்ளை திரியை பயன்படுத்திக்கலாம். போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. வெற்றிலை அப்படின்னாலே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இலை. உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக வெற்றி அடையும். இந்த வெற்றிலை தீபம் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்கள் ஏற்றுறது மிக மிக ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக உங்களுடைய முருகப்பெருமான் கிட்ட வைக்கலாம். அடுத்த தைப்பூச திருநாளுக்குள்ளவே உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.